ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டைரி. இன்றைக்கி நம்ம சமையல் டைரியில் கோதுமையில் எப்படி பிஸ்கட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. நீங்கள் ஒரு ஏர்டைட் பாட்டிலில் இதை போட்டு வச்சிங்க அப்படின்னா 2 வாரம் கூட நல்லாவே இருக்கும், எண்ணெயும் இழுக்காது. வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அரை கப்புக்கும் கம்மியான சர்க்கரையை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் அரை கப்பு சேர்த்திக்கலாம். நான் கம்மியாக தான் சேர்த்திருக்கேன். இப்போ ஒரு பவுலில் 1 கப்பு கோதுமை மாவை சேர்த்திக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் நெய், 1 சிட்டிகை உப்பு, நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சர்க்கரையும் சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இதுக்கு ரொம்ப கம்மியான அளவு தான் தண்ணி தேவைப்படும், அதனால பார்த்து சேர்த்திக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக. இல்லை அப்படின்னா ரொம்ப கொல கொலன்னு ஆகிடும். பாருங்கள், இப்போ நம்ம மாவு பிசைஞ்சிட்டோம். எவ்வளோ நல்லா பிசைஞ்சிருக்கோம் பாருங்கள். மாவு ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் இது நல்லா ஊறட்டும். மாவு இப்போ நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம சப்பாத்தியை ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ரொம்ப சன்னமாகவும் தேய்க்காதீங்க, ரொம்ப மொத்தமாகவும் வேணாம், மீடியமாக தேய்ங்க. அப்போ தான் பிஸ்கட் நல்லா வரும். இப்போ இதை நம்ம நல்லா கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரே மாதிரி கட் பண்ணுங்கள், அப்போ தான் பிஸ்கட் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். கடையில் இதுக்கு மைதாவை சேர்ப்பாங்க, நம்ம கோதுமையில் பண்ணியிருக்கோம். அதனால இது உடம்புக்கு நல்லதும் கூட. 2 வாரம் வச்சு நீங்கள் சாப்பிட்டாலும் எதுவுமே ஆகாது. இப்போ நம்ம எல்லாத்தையும் தட்டையில் மாற்றிக்கலாம். இதை நீங்கள் அப்படியே கூட எண்ணெயில் போடலாம், ஒன்று ஒட்டாது. இப்போ ஒரு கடாயில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு, பிஸ்கெட்டை போட்டுக்கலாம். இதை மிதமான சூட்லேயே பண்ணுங்கள். அப்போ தான் உள்ளே இருக்க மாவு நல்லா வெந்து வரும், இல்லைனா மேலே மட்டும் கருகிடும். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வெந்து நல்லா வரும். இந்த கலர் வந்த வாட்டி நம்ம பிஸ்கெட்டை எடுத்துடலாம். பாருங்கள், நம்ம பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நான் ஒரு தட்டையில் மாற்றிக்கிறேன். கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள், குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வரும்.